நபி பெருமானார் இந்த சொத்துக்களை பிறருக்கு விற்கவோ பிறர் வாங்கவோ கூடாது, இலவசமாக அளிக்கவும் கூடாது. அவர்களினுடைய பாதையிலே பயணிக்கிற சந்ததியினர் அவருடைய கல்வி, ஏழை எளிய மக்களினுடைய வாழ்க்கை தர மேம்பாடு, இவற்றுக்காக அது பயன்பட வேண்டும் என்ற அருளிய திருமொழிக்கேற்ப இது உருவாக்கப்பட்டது என்பதுதான் நம்பகமான உண்மை. அப்ப ஏக இறைவன், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன் அல்லாஹ் அவர்களினுடைய திருப்பெயரால் ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதற்காக பொருள் செல்வங்கள் நிறைய உடைய இஸ்லாமிய பெருமக்கள் அருள்கொடையாக கொடுத்ததுதான் இந்த சொத்துக்கள். அதை இரண்டு வகையாக இந்த சொத்துக்களை பிரிக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கே கொடுத்தது, அதை வாங்கவோ விற்கவோ முடியாது. அதுபோல இரண்டாவது வகையாக அல்லாஹ்வின் திருப்பெயரால் தொண்டு செய்வதற்கு பெரும் செல்வந்தர்கள் கொடையாக கொடுத்தது. அந்த சொத்துக்களை அந்த செல்வந்தர்களின் சந்ததியினர் வழி வழியாக வருகிற வாரிசுகள் நிர்வகிக்கலாம். ஆனால் அவர்களும் அந்த சொத்து பிறருக்கு விற்கவோ கொடையாக கொடுக்கவோ உரிமை கிடையாது, அதை நிர்வகிக்கலாம். அதை இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த தலைவர்கள், எங்கள் அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் குறிப்பிட்டது போல ஹாஜிக்கள், அது முத்தவாளிகள் என்கிற அந்த நிர்வாகிகள் அவர்கள் தான் நிர்வகித்து வந்தார்கள். இப்ப இந்த திருத்தம் வக்பு வாரியத்தில் இருக்கிற சொத்துக்கள், அசையும் சொத்துக்களில், அதாவது நிலம், கடைகள், கல்வி நிறுவனங்கள், அதுபோக பணம், இது மாதிரி அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், இதிலே முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்றால் அந்த முறைகேடுகளில் ஈடுபட்டவர்களை கண்டுணர்ந்து ஆய்வு செய்து அடையாளம் கண்டு அவர்களின் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுப்பது, அவர்கள் மீது வழக்கை தொடுப்பது, உரிய தண்டனையை கொடுப்பது என்பதை கல்லு முறை ஏறவங்களை பத்தி தான் தெரியும், கல்லு எப்படி கலப்படமா இல்லையான்னு விவசாயிக்கு தான் தெரியும். நெல் எப்படி பிராண்டி, விஸ்கி, ரம், ஜின் மாதிரி கலப்படம் இல்லாம கலப்படம் எங்களுக்கு கலப்படம் இல்லைங்க, அது புரிதல் இல்லாம சொல்றாங்க, புரிதல் இல்லாம சொல்றாங்க. கலப்படம் எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு வந்து நேர்மைதான் ஆகணும். அவருக்கு சுண்ணாம்பு தடவை கூட சொல்ல தெரியல, மரத்தை இறக்கும்போது எதையோ ஒண்ணு கலந்து சாறு உருவாகும், அது கூட சொல்ல தெரியல அமைச்சருக்கு. ஏதோ ஒண்ணு கலந்து இறக்கும் போது நம்ம பால், பசும்பாலை காய்ச்சி தயிராக்கி மோராக்கி வெண்ணெய் ஆக்கணும். யாராவது பங்கேற்பணும், கூட்டவங்களுக்கு பெரிய ஆதரவாக முடியும். வேற இருந்தால் ஆமா தொடர்ந்து போராடுவோம். கண்டிப்பா போராட்டம் சரி பண்ணி